சல்மோனெல்லோசிஸ் அப்படின்ற ஒரு வகையான நோய் சல்மோனெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா மூலியமா மனிதர்களுக்கு பரவிட்டு இருக்குது. இந்த ஒரு நோய் நாய்களிடமிருந்து வருது. நாய்களை வளர்த்துட்டு இருக்கிற ஓனர்ஸ் ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படின்னு இப்போ ஒரு தகவல் வெளியிட்டிருக்கிறாங்க. வீட்ல செல்ல பிராணிகளா நாய்களை வளர்க்கக்கூடிய பீப்புளா நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, நிறைய பேரு நாய்களை காவலுக்கு வீட்டு வாசல்ல தான் கட்டி வச்சிருப்பாங்க. பட் ஒரு சிலர் அதை வந்து வீட்ல ஒரு நபராவே பாவிச்சு அது கூட தூங்குறது, அதோட விளையாடுறது, சில பேர் ஒரே தட்டுல கூட வந்துட்டு சாப்பிடுறாங்க. இது அது மேல இருக்கிற அந்த ஒரு பாசத்தை நீங்க வெளிப்படுத்துற ஒரு விஷயமாவே இருந்தாலும், இன்னொரு ஒரு புறம் நாய்கள் எப்படியும் மனிதர்களாக முடியாது. மனிதர்கள் கிட்ட இருந்தே நோய்கள் நிறைய வந்துட்டு நம்மளுக்கு பரவுது. அவங்களே இப்ப வந்து கோல்டோட வராங்க அப்படின்னா, அந்த கோல்டு நம்மளுக்கு பரவுறதுக்கான சான்சஸ் இருக்கு. இதெல்லாம் கண்ணுக்கு தெரிஞ்ச, நம்ம நாலேஜ்க்கு தெரிஞ்ச சில நோய்கள். ஆனா நாய்கள் கிட்ட இருந்து இந்த சல்மோனெல்லா அப்படின்ற ஒரு பாக்டீரியா பரவுது அப்படின்றது தான் புதிதா வந்திருக்கிற தகவல். இந்த பாக்டீரியா இதுக்கு முன்னாடி யாருகிட்ட இருந்து பரவிட்டு இருந்துச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜஸ்ட் இந்த பச்சையா இருக்கக்கூடிய பாலை குடிக்கிறதுனால, இல்ல ஒழுங்கா வேக வைக்காத முட்டை, ஒழுங்கா வேக வைக்காத இறைச்சி, இந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து தான் இந்த பாக்டீரியா பரவிட்டு இருந்துச்சு. பட் சமீபத்துல அமெரிக்கால இருக்கக்கூடிய ஒரு பல்கலைக்கழகத்துல இருந்து சொல்லியிருக்கிறது தான், நாய்கள் மூலியமாகவும் இந்த பாக்டீரியா பரவும் அப்படின்னு. நீங்க பெருசா எதுவும் பண்ண வேணாம். நாய்களை தொட்டு நல்லா விளையாண்டுட்டு கை கழுவாம போய் சாப்பாடை சாப்பிடுறீங்க அப்படின்னா, அந்த பாக்டீரியா அந்த நாய்க்கு இருக்கிற பட்சத்துல உங்களுக்கும் அது ஆப்வியஸ்லி வந்துடும். நாய்களை தொட்டு விளையாண்டுட்டதுக்கு அப்புறமா கையை போய் நம்ம கழுவணும் அப்படின்னா, சில நாய் பிரியர்கள், அதாவது நாய் மேல ரொம்ப பாசம் வச்சிருக்கிறவங்க எல்லாம், என்ன நீ இப்படி எல்லாம் பண்ற, அதெல்லாம் நீ பண்ணக்கூடாது, நாய் மேல பாசமா இருக்கியா, அப்படியே இருந்துட்டு போகணும், கை கழுவி என்ன பண்ண பாக்குற, அந்த மாதிரிலாம் ரொம்ப பாசத்தின் வெளிப்பாடா வந்து பேசுவாங்க. ஸ்டில் நாய்கள் அவங்கலாம் வந்துட்டு மண்ணில் விளையாண்டுக்கிட்டு அவங்களுடைய அந்த வாழ்க்கை முறை அப்படின்றது வேற. கைகளால தொட்டு விளையாடலாம், ஆனா அதுக்கப்புறமா கைகளை நல்லா வாஷ் பண்ணிடணும் அப்படின்னு சொல்றாங்க. பிகாஸ் இந்த பாக்டீரியா பரவுற பட்சத்துல உங்க குடலை தான் போய் ஃபர்ஸ்ட் தாக்குமா. குடலை தாக்குனதுக்கு அப்புறமா நீங்க உண்ணக்கூடிய உணவுகள், நீங்க பருகக்கூடிய நீர், இது எல்லாத்துல இருந்து சத்துக்களையும் நீரையும் உறிஞ்சக்கூடிய அந்த தன்மையை குடல் இழந்துரும், உங்க பாடி இழந்துரும் அப்படின்னு சொல்றாங்க. அதனாலேயே உங்களுக்கு இந்த நோய் தொற்று பாதிக்கிறதுனால உடல்ல நிறைய பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதனால நாய்கள் மேல நீங்க பாசம் வச்சுக்கலாம், ஆனா அந்த பாசத்தை எப்படி வச்சுக்கணும் அப்படின்றதுல வந்து நீங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். நாய் கூட விளையாடலாம், அது கூட நீங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம். அட் த சேம் டைம் நீங்க அதை கொஞ்சம் சேஃபா பாத்துக்கிறீங்களா, நாய்களையும் சேஃபா நீங்க குளிப்பாட்டி அவங்கள ரொம்ப ஹைஜீனா வச்சுக்கிறீங்களா, அவங்கள அந்த மாதிரி மெயின்டைன் பண்ணிக்கிறீங்களா அப்படின்றதையுமே நீங்க மனசுல வச்சுட்டு இனிமே நாய்கள் கூட விளையாடலாம். இந்த பதிவை பத்தின உங்களுடைய கருத்து இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.